அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, மகிமையோடு உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஸ்கா காலமானது மகிழ்ச்சியின் காலமாக, அமைதியின் காலமாக, அருளின் காலமாக அமைகிறது. மகிமையோடு உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு பிரசன்னத்தையும் அருள் பிரசன்னத்தையும் நம் முன்னால் எரிந்து கொண்டிருக்கும் இந்த பாஸ்கா திரியானது நமக்கு குறித்து காட்டுகிறது. மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வாக இருக்கின்றார், ஒளியாக இருக்கின்றார், உண்மையாக இருக்கின்றார், நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையை என்று நாம் சிறப்பான முறையிலே கொண்டாடுகின்றோம். இந்த நன்னாளிலே நம்முடைய பங்கிலே இருக்கும் இந்த சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு உறுதி பூசல் எனும் அருட்சாதனத்தை கொடுப்பதில் உண்மையிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாஸ்கா காலமானது அருளின் காலமாக அமைகிறது. மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தையும் அருளையும் தாங்கி நிற்கும் இந்த புனிதமான பாஸ்கா காலத்தில் திருவருட் சாதனங்கள் மிக சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகின்றன. அருளுக்கு ஊற்றாக இருப்பவர் ஆண்டவர்தான். வரப்பிரசாதங்களுக்கு ஊற்றாக இருப்பவர் கடவுள்தான். கொடைகளுக்கெல்லாம் ஊற்றாக இருப்பவர் கடவுள்தான். கடவுளின் கொடைகளை மிக சிறப்பான முறையிலே அருட்சாதனங்களின் வழியாக நாம் பெறுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், மரணம், மகிமையான உயிர்ப்பு வழியாக நமக்கு பெற்று கொடுத்த மீட்பையும் மீட்பின் பலனையும் திருவருட்சாதனங்கள் வழியாக நாம் சிறப்பான முறையிலே பெறுகின்றோம். பாஸ்கா காலத்தில் தக்க முறையிலே தயாரிக்கப்பட்டவர்களுக்கு திருமுழுக்கு எனும் அருட்சாதனம் அளிக்கப்படுகிறது. இங்கு அமர்ந்திருக்க நாம் எல்லோரும் திருமுழுக்கு எனும் அருட்சாதனத்தை பெற்றவர்கள். இதன் வழியாக மூவொரு கடவுளோடு தனிப்பட்ட உறவையும் தொடர்பையும் நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். பிதாவாகிய கடவுளுக்கு நாம் எல்லோரும் அன்பு பிள்ளைகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எல்லோரும் அருமையான சகோதர சகோதரிகள். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் எல்லோரும் உயிருள்ள ஆலயங்களாக இருக்கின்றோம். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம் நமக்கு உரிமைகளையும் கடமைகளையும் கொடுக்கிறது. இறைவார்த்தை கேட்க நமக்கு உரிமை இருக்கிறது. கேட்ட இறைவார்த்தைப்படி நடக்க நமக்கு கடமை இருக்கிறது. திருவருட்சாதனங்களை பெற நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் திருவருட்சாதனங்களை தக்க முறையிலே தயாரிக்கப்பட்ட உள்ளத்தோடு பெறுவதற்கு நமக்கு கடமை இருக்கிறது. நாம் பெற்ற விசுவாசத்தை வாழ்ந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, கடமையும் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு நம் அருட்சாதனமானது நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறது, அருள் பொழிவை கொடுக்கிறது. அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் அர்ப்பண வாழ்வுக்காக, அன்பு பணிக்காக, நற்செய்தி அறிவிக்கும் புனிதமான பணிக்காக அருள் பொழிவை பெறுகின்றார்கள். கான்சக்ரேஷன் இஸ் ஃபார் மிஷன் என்று ஆங்கில மொழியிலே கூறுகின்றார்கள். யார் யார் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அருள் பொழிவு செய்யப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நற்செய்தி பணிக்காக அபிஷேகம் செய்யப்படுகின்றார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராக எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க பரம தந்தையால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அதுபோல இங்கு அமர்ந்திருக்க நாம் எல்லோரும் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாகவும் ஒரு பூசல் என்னும் அருட்சாதனத்தின் வழியாகவும் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக, அவருடைய சாட்சிகளாக, அவருடைய நற்செய்தியின் தூதுவர்களாக, அவர் கொண்டு வந்த சமாதானத்தின் கருவிகளாக இருக்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் சிறிது நேரத்திலே இந்த சிறுமிகள் உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். இங்கு இருக்கும் பெரியவர்கள் நாம் எல்லோரும்
உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த பாஸ்கா காலத்திலே உறுதி பூசல் அளிக்கப்படுகிறது, புது நன்மை வழங்கப்படுகிறது, குருப்பட்டமானது கொடுக்கப்படுகிறது. துறவரத்தார்கள் தங்களுடைய முதல் வார்த்தைப்பாடு இறுதி வார்த்தைப்பாடுகளை அவர்கள் சிறப்பான முறையிலே கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். திருமண எண்ணம் புனிதமான அருட்சாதனமானது கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு இந்த பாஸ்கா காலத்திலே திருவருட்சாதனங்கள் சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுகின்றன. இந்த திருவருட்சாதனங்கள் வழியாக கடவுளுடைய கொடைகளை நாம் சிறப்பாக பெறுகின்றோம். கடவுளுடைய கொடைகளை பெற்று நம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழ நாம் வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக் கொள்ளுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையானது இருப்பது நற்செய்தி பணிக்காக, இறை வார்த்தை பணிக்காக என்பதை நாம் எல்லோரும் அறிய வேண்டும். பரிசுத்த பரமதேவ நற்கருணையானது திருச்சபையுடைய வாழ்வுக்கும் பணிகள் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக, மையமாக, உச்சக்கட்டமாக இருப்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பலியை இதோ இந்த புனிதமான திருப்பிடத்தில் அருட்சாதன முறையிலே நாம் கொண்டாடுகின்றோம். உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நாம் தனிப்பட்ட முறையிலே அனுபவிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே நமக்கு உணவாக இருக்கின்றார். விவிலியத்திலே இறைவார்த்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாக இருக்கின்றார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளிலே நடக்க மாட்டான், வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கின்றான் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இதோ நம் முன்னால் எரிந்து கொண்டிருக்கும் இந்த பாஸ்கா திரியானது உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாக இருக்கின்றார். நாம் செல்லும் பாதைக்கு அவர் வெளிச்சமாக, விளக்காக இருக்கின்றார் என்பதை பாஸ்கா காலத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஸ்கா திரியானது நமக்கு இதை குறித்து காட்டுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைமக்களாகிய நாம் தனிப்பட்ட அழைப்பையும் பொறுப்பையும் பெற்றிருக்கின்றோம். நம் மீது கொடைகளுக்கு மேல் கொடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அருளுக்கு மேல் அருள் நம் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருளை எல்லாம் கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்த நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் எல்லோரும் நற்செய்தியினுடைய மகிழ்ச்சியை நிறைவாக பெற்று அனுபவித்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். அந்த அன்னை கன்னிமரியால் நற்செய்தியை பெற்றவுடன் எலிசபெத்து ஸ்நாபகர் இழப்பிற்கு ஏந்தி செல்கின்றார்கள். அப்போஸ்தலர்கள் நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பிலிப்பு மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து மக்கள் மீது கரங்களை விரித்து ஜெபிப்பதன் வழியாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஆயனாக இருக்கின்றார். ஒரு நல்ல ஆயன் தன் ஆடுகளை அறிந்து அன்பு செய்வது போல, ஒரு நல்ல ஆயன் தன்னை முழுவதும் தன்னுடைய ஆடுகளுக்காக அர்ப்பணிப்பது போல, ஒரு நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக ஆடுகளோடு வாழ்வது போல, நல்லாயனாய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார், நமக்காக இருக்கின்றார். நற்கருணையிலே அவர் நம்மோடு இருக்கின்றார். இறை வார்த்தையிலே நம்மோடு இருக்கின்றார். இறை மக்கள் நம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். எங்கென்று 2-3 பேர்கள் இயேசுவின் பெயரால் கூடி வருகின்றார்களோ அங்கெல்லாம் இயேசுடைய பிரசன்னமானது தனிப்பட்ட முறையிலே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கின்றார். நமக்காக அவர் தம்மையே முழுமையாக கையளித்திருக்கின்றார். ஒரு தாயின் வடியிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. நல்லாயனுடைய அரவணைப்பில் இருக்க நாம் எல்லோரும் நலமுடன், மகிழ்வுடன், புனிதமுடன் வாழ வேண்டும் என்று நல்லாயன் கிறிஸ்து விரும்புகின்றார். அவர் நாம் எல்லோருக்கும் வாழ்வை கொடுக்கும்படி, அந்த வாழ்வை நிறைவாக கொடுக்கும்படி வந்திருக்கின்றார். எனவே மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய நிறைவாழ்வை பெற்று நாம் மகிழ்வோடு வாழவும், அந்த வாழ்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே புனித ராயப்பர் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பு கொடுக்கின்றார். நம்முடைய நம்பிக்கைக்கு நாம் எல்லோரும் மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். திருமுழுக்கு பெற்ற இறைமக்கள், கடவுளின் அருளை பெற்ற இறைமக்கள் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் தூய இனமாக கடவுளுக்கு உரிய மக்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
ஜெபிக்க மக்களாக, பலி செலுத்த மக்களாக இருக்க நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்திலே மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய பிரசன்னத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றலை நாம் எல்லோரும் பெற வேண்டும். உயிர்ப்பினுடைய ஆற்றலை பெற்று ஆண்டவர் இயேசுவோடு வாழ நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு எந்த உறுதி பூசலினும் அருட்சான நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. இயேசு ஆண்டவர் என்று கூற முடியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். தூய ஆவியானுடைய துணையின்றி நாம் எவ்வாறு ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது என்று அறியாமல் இருக்கின்றோம். ஆனால் ஆவியானவர் நாம் உள்ளத்தில் இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், அவருடைய கொடைகள், அவருடைய கனிகள் நமக்கு மிகவும் தேவைப்படுகின்றன. நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவரால் வழிநடத்தப்பட வேண்டும். யார் யார் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் கடவுளின் மக்கள் என்று புனித பவுல் அடியார் கூறுகின்றார்கள். எனவே தூய ஆவியானவர் காட்டும் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். தூய ஆவியானவர் அன்பின் ஆவியானவர், ஒற்றுமையின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், அவர் உண்மையின் ஆவியானவர். இங்கு அமர்ந்திருக்க நம்ம எல்லோரையும் நிறை உண்மையை நோக்கி அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். எனவே ஆவியானவரை பெற்ற நாம் எல்லோரும், ஆவியானவரை பெறும் இந்த குழந்தைகள் எல்லோரும் உண்மையின் மக்களாக, ஒளியின் மக்களாக இருந்து இயேசுனுடைய சீடர்களாக, சாட்சிகளாக இருக்க நாம் எல்லோரும் அழைக்கப்படுகின்றோம். நம் அன்பு அன்னை புனித கன்னிமரியாளோடு, புனித கன்னிமரியாளை போல நற்செய்தியினுடைய மகிழ்ச்சியை நிறைவாக அனுபவித்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முன் வருவோம். மகிமையோடு உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய அன்பு அன்னை புனித கன்னிமரியாள், புனித சூசியப்பர் புனிதர்கள் இவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.